ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பொடி இட்லி பண்ண போகிறேன். காலையில் வேக வச்ச இட்லியில் கொஞ்சம் இட்லி மீதம் இருக்குது. அதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இட்லியை இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். இனி கட் பண்ணி வச்சுருக்கூடிய இட்லியை போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். காலையில் வச்ச இட்லியாக இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணும்போது அந்த இட்லி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ கலந்து விட்ட பிறகு 3 ஸ்பூன் இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இட்லி பொடியை நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் எடுத்த இட்லி பொடியில் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நான் உப்பு காரம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் எடுக்கக்கூடிய பொடியில் குறைவாக இருந்ததுன்னா உப்பு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மேலோட்டமாக விட்டுடலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிட்டு. இந்த பொடி இட்லி டிஃபனுக்கும் எடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி டீ போட்டு ஸ்நாக்ஸுக்கு தான் இதை பண்ணியிருந்தேன். டீக்கே கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.